முருகப்பெருமானை பார்த்தால் அதாவது சூரனை அழித்து சேவன் கொடியாகவும் மயிலாகவும் வைத்திருக்கின்றார். அதே மாதிரி விநாயகப் பெருமனை பார்த்தால் கஜமுகாசுரனை அழித்து தனது அதாவது மூசிகமாக வைத்திருக்கின்றார். இப்படி அம்பாளை பார்த்தால் மகிஷாசுரனை அழித்து தனது பாதத்தின் எருமையாக தலையாக வைத்திருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் அந்த அசுரர்களின் அசுர குணங்களை அழித்து அவர்களின் தேவ குணங்களை உருவாக்கி தனது பாதத்திலே வைத்திருக்கின்றார்கள். அப்படிதான் ஐயப்பனும் இந்த மகிஷியை அழித்து அசுர குணத்தை அழித்து தேவ குணத்தை உருவாக்கி அந்த மகிஷி கேட்ட அதாவது மஞ்சமாதாவென்ற மாதிரி தனது அதாவது தங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது ஐயன் தான் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கின்றேன், சரி நீ கேட்பதற்காக இதை எப்போது நடக்கின்றதோ அப்போது நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இங்கு சபரிமலை நோக்கி எப்போது வருடந்தோறும் சுவாமிமார்கள் செல்லுகின்றார்கள். ஆனால் எப்போது கன்னி சுவாமியாக புதிதாக ஒருவர் வரவில்லையோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்றார். ஆனால் அது நடப்பதில்லை என்று ஐயனுக்கும் தெரியும். அதன் நிமித்தமே தனக்கு அதாவது அங்கு ஒரு ஆலயத்தை அமைத்து அங்கேயே மகிஷியை அமர்த்தி வைத்தார். அதாவது மஞ்ச மாதாவாக அமர்த்தி வைத்திருக்கின்றார். இந்த பூஜை தொடர்ந்து 26 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு இது பழமையான ஆலயம். 200 ஆண்டுகளுக்கு மேல்பட்டு இந்த ஆலயம் இருக்கின்றது. தினம் பூஜைகள், மலர் பூஜை, கன்னிசாமி பூஜை, மஞ்சமாத பூஜை, நாகராஜ பூஜை, கருப்பணசாமி பூஜைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த அமைப்பானது ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் இந்து மன்றம் சபரிமலை தீர்த்த யாத்திரை குழுவிகளை சேர்ந்தது. சபரிமலை யாத்திரைக்கான குழுவினர் எங்களுடன் 100 சுவாமிகளுக்கு மேல் யாத்திரை செய்து வருகின்றனர்.